அந்த விசுவாசத்தோடு அவர்களை இணைப்போம், அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? புது பிரைஸ் வருட சிஸ்டர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுக்க, வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நன்றி அப்பா தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேருபீன்கள் செராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா யெகோவா தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, எங்களுக்கு ரெகாபோத்தாய் வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்மலையாகிய கர்த்தரிடத்திலே எல்லாவற்றும் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய வனத்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய நாமத்திற்காக நன்றி சுவாமி. இதோ இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்காக நன்றி அப்பா. இதோ சத்துருடைய சகல கிரியிலும் மேற்கொள்ளுகிற இந்த நாமத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ எங்களை இந்த புதிய வருடத்திற்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளாய் நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யெகோவா தேவனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சாபங்களை நீக்கினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கட்டுக்களில் இருந்து எங்களை விடுதலை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம். இதோ வியாதியின் கட்டிலிருந்து எங்களை நீக்கி போட்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய ஜோயி லைஃப்னால எங்களை நிரப்பி இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால எங்களை விடுதலையாக்கி இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, இதோ நாங்க இந்த கேட்கிற சத்தியம் எங்க வாழ்க்கையில விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவரே, எந்த இடத்துல இருள் இருக்கிறதோ அந்த இடத்துலப்பா இதோ இந்த ஆத்மாவுல ஊடுருவ ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே, எங்கள் கட்டுக்களில் இருந்து வகையறுத்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியாய் கேட்கிறோம். இந்த வார்த்தையில இருக்கிற வெளிச்சம், விடுதலை, வல்லமை, ஆண்டவரே, சந்தோஷம், சமாதானம் இதை கேட்கிற யாவருக்குள்ளும் இருக்கட்டும் என்று கேட்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே ஒரு தேவ வைராக்கியம் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே இன்னுமாயுமே அறிகிற அறிவு அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே, எப்படி இந்த பூமியானது ஜலத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறதோ அதே போல கர்த்தரை அறிகிற அறிவினாலே, இன்னும் அவரை நேசிக்கிற நேசத்தினாலே இதோ ஜனங்கள் ஒவ்வொருவருக்குள்ள உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்தும் ஒவ்வொரு வாரமும் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் வியாதியோடு கூட இருக்கிறோம், இந்த வியாதி சரீரத்திலே எப்படி ஆளுகை செய்கிறது, இந்த ஆளுகை செய்கிற வியாதியிலிருந்து தேவன் நமக்காக அவருடைய ஒரே குமாரன் மூலம் கொடுத்த அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டு எப்படி கிருபையின் பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், சகலமும் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் எப்படி இந்த உலகத்துல ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை, ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் கொடுத்த நம்மளுக்கு ஆளுகை செய்ய கொடுத்த அந்த வாழ்க்கைய, அந்த பரிபூரணத்தினாலே பெற்றுக்கொண்ட அந்த நிறைவான வாழ்க்கைய அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய ராஜரிக கூட்டமாய் எப்படியாய் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும் என்கிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சரீரத்துல வியாதிகளோ பலவீனங்களோ ஆட்கொள்ள முடியாது. அது வந்தாலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டமா தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதற்காகத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்குது என்பதற்காக தேவன் அதை அனுமதித்தார். இல்லை, இந்த வியாதியிலே ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் மாற்றி சொல்லாதபடிக்கு தேவன் வியாதியை என்னிலிருந்து நீக்கி போட்டார். அவரை
நம்புகிற யாவருக்குள்ளும் அவரே பரிகாரியாய் இருந்து எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியையும் அவர் வர பண்ணேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தையை தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆனா நம்முடைய அறியாமையினாலே நாம் சில காரியங்களிலே நாம் சிக்குண்டு நாம் நம்முடைய சொந்த இழுப்பினாலே சொந்த இச்சையினாலே நாம் இழுப்புண்டு நாம் வியாதிகளை நம்முடைய சரீரங்களிலே பெற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில நமக்குள்ள இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற மனுஷன் தேவ வார்த்தையின்படி இருக்கணும். தேவ கட்டளையின்படி கீழ்ப்படிந்து தேவனிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நேசிக்கணும். அவரிடத்திலே நாம் மாய்மாலம் செய்யாதவர்களாய், ஆண்டவரே என்னால இது எனக்கு முடியல, ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, ஆண்டவரே இந்த பலவீனத்துல இருந்து நாம் மேல வரணும். நம்முடைய பலவீனங்களோ நம்முடைய பாவங்களோ நம்முடைய காரியங்களோ தேவனிடத்துல இருந்து பிரிப்பது மாத்திரமல்ல, நம்மளிடத்துல இருக்கிற பலவீனத்தை அவரிடத்துல கொண்டு சென்று, ஆண்டவரே இந்த பலவீனத்துல நான் தவிக்கிறேன்ப்பா, இந்த பலவீனத்துல நீங்க தான் விடுதலை செய்யணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நான் இந்த உங்களுடைய வார்த்தையின்படி வாழ வாஞ்சிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிற பொழுது அங்கே நமக்கு தகப்பனாய் இருந்து நம்மளுக்கு என்ன செய்வார்? தேவன் நம்மளுக்கு விடுதலை செய்வார். 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து இங்கே ஒருத்தவங்க வந்து ப்ரீச் பண்ணியிருந்தாங்க. எப்படி அவன் பாவத்தோடு கூட கொலை செய்தாலும் சரி, என்ன ரத்த காயத்தோடு கூட அவன் அந்த அடைக்கல பட்டணமாகி அந்த ஊருக்குள்ள வந்துட்டானா போதும், அந்த ஊருக்குள்ள வந்தா அவன் என்ன பாவத்தோடு கூட என்ன செய்தாலும் கூட அந்த இடத்துல வருகிற பொழுது அவனுக்கு ஒரு மன திரும்புதலோடு கூட அவனுக்கு ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுத்து அவனை ஒரு மனிதனாக வாழ மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய அடைக்கல பட்டணமாகி இயேசுவிடத்திலே நம்முடைய வாழ்க்கை வருகிற பொழுது நம்முடைய பலவீனங்கள் பாவங்கள் எந்த கிரியைகளா இருந்தாலும் சரி, தேவன் அதை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு நம்மளை ஒரு புதிய மனிதனாக புதிய ஆடையினாலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து நம்மளை மகிழ்ச்சியாக நம்மளை ஒரு நீதிமானாக அவருடைய நீதியினாலே நம்மளை நீதிமானாக அவர் போதுமானவர், நான் ஒன்றுமே அல்ல எல்லாம் நீங்க தாப்பா என்று சொல்லி நாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவ வசனம் சொல்லுகிறதை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இப்பொழுது கூட நாம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே 18 வசனத்திலிருந்து 33 வரைக்கும் வாசித்து நாம் மிகுதியான பகுதிக்கு நாம் தியானம் செய்யலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு யெகூ ஜனங்களை எல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகா பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழையுங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பாகாலின் பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். ஹல்லேலூயா. பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று யெகூ சொன்னான். அப்படியே கூறினார்கள். யெகூ இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நாட்சாரியம் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரரை எல்லாம் வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்தான். பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அவர்கள் பலிகளையும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு யெகூ வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது யெகூ சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி,
உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. ஐயோ பாவமே பாருங்க, எவ்வளவு அழகாக தந்திரம் பண்ணி பாகாலின் பலிபிடங்களை வணங்குகிறவர்களை அவன் அவ்வளோ டேக்கா எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாரையும் அழிச்சு அங்கே தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இன்றைக்கு நம்மளால செய்ய முடியாத ஒன்றை பாகாலின் பலிபிடங்கள் சிலைகள் எல்லாவற்றை இடித்தது மாத்திரமல்ல, அந்த இடத்தை மலஜலாதி இடமாக்கினானா. ஹல்லேலூயா. ஆனா 30வது வசனத்திலே பார்த்தா, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரேபியாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைத்து போக பண்ணினார். ஆசேக்கேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் முறியடித்து யோர்தான் துவக்கி கிழக்கில் உள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனிலுமியர், மானசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். யெகூவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யெகூ தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேல் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் 28 வருஷம். அல்லேலூயா. இப்போ இதுல இந்த வசனத்தை படிக்கிற பொழுது இங்க 4 தலைமுறைக்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் அவனிடத்திலே யெகூவினிடத்திலே எகமியாவினுடைய பாவங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். இதை படிக்கிற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட எப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னோடு கூட தேவன் எப்படி பேசினார் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எத்தனையோ பேருடைய குடும்பங்களை பார்த்து அல்லது நம்முடைய குடும்பங்களை பார்த்து எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம் ஏன் இப்படி ஆனது, அல்லது எவ்வளவு நல்லா இருந்தாங்க திடீர்னு ஏன் இப்படி ஆனாங்க என்று சொல்லி நாம் மற்றவர்களை பார்த்து கடவுளை அறிந்த ஜனங்களை குறித்து நமக்குள்ள ஒரு பாவப்பட்டு நம்ம பார்ப்போம். ஆனா இங்கே அவ்வளோ பெரிய ஒரு பாகாலுடைய காரியத்தை ஆண்டவருக்கு ஒரு விருப்பமான ஒரு காரியத்தை செய்த மகன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில 4 தலைமுறை வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. ஏன்னா அந்த செய்த காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் தன் பார்வைக்கு செம்மையானதை செய்தபடியினால் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறார். ஆனாலும் அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைத்து போக பண்ணினார். அங்கே என்ன நடக்கிறது, அங்கே அவனுடைய பாவம் அங்க முழு இதயத்தோடு தேவனை அங்கே அவன் செய்யாத பொழுது முழு இதயத்தோடு நடக்க அவன் கவலைப்படவே கிடையாது. அவனுக்கு சிந்தனையில கூட ஐயோ நம்ம இந்த பாவத்தை செய்கிறோமே என்று கூட அவன் அங்கே கவலைப்படக்கூட இல்லை. அப்ப அங்க என்ன நடக்குது, அவர்களுடைய எண்ணிக்கை குறைவுபடுகிறது. தேவனுடைய கரத்திலிருந்து அங்கே அவர்கள் விலகி போகிறார்கள். அப்ப இந்த எரேபியாமினுடைய பாவம் அங்கே அவன் என்னதான் பண்ணனா, அந்த பாவம் என்ன அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் 26வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எரேபியாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய்
திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த 2 குட்டிகளுக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியரின் புத்திரராயிராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரேபியாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஹல்லேலூயா. சோ இதுதான் எரேபியாம் செய்த பாவங்கள். இந்த எரேபியாமினுடைய பாவங்களைத்தான் யெகூவும் செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவங்கள் இருக்கிறதா என்று பாருங்க. நம்ம எங்க பொன் கூட்டிய வச்சு நம்ம எங்க நம்ம வழிபடுறோம் நீங்க நினைக்கலாம். அல்லது நான் என்னுடைய ஆசாரிப்பின் முறைமையை நான் மாற்றினேன் என்று நினைக்கலாம். அல்லது நான் எந்த ஆசாரியரை நான் நியமித்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை வேதத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவன் மனதிலே என்னத்தை நினைத்து இந்த காரியத்தை செய்தான். இதோ இவர்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனா அங்கே அவர்கள் தனக்கு மதிப்பு கொடுக்காம மற்றவரை ராஜாவை அவர்கள் இதுதான் என்னோட ராஜான்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார்களோ என்று பயத்திலே தனக்குரிய இது மாறிவிடும், தனக்குரிய ஐடென்டிபிகேஷன் இல்லாம போயிடும் என்று சொல்லி பயந்து ஒரு மாயையாய் அங்கே இவர்கள் தேவர்கள் என்று பொய் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் அது நீங்க உங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற ஒரு தலைமத்துவமா இருக்கலாம். நீங்க ஒரு மனைவியா அல்லது ஒரு சகோதரியா அல்லது நீங்க ஒரு அப்பாவா கணவனா அல்லது அல்லது உங்களுடைய வேலைத்தளத்துல உங்களுடைய தலைமைத்துவம் பறிபோயிடும் என்பதற்காக ஒரு மாயைக்காக நீங்க ஒரு மாயை செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவும் இந்த சின்னுக்குள்ளதான் வருகிறது. அதே போல 2வது காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே லேவியர் புத்திரலா ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். ஒரு ஆண்டவரை துதிப்பதற்கு அங்கே லேவிய கோத்திரத்தை தான் அங்கே ஆசாரியர்களாய் வைக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை. ஆனால் இந்த லேவி கோத்திரத்திற்கு பதிலாக அங்கே புத்திரரா இராத ஜனத்தின் புத்திரரா இல்ல, அதை விட ஈனமானவர்ல இவன் என்ன சொன்னாலும் தலையாட்டுகிற ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்திற்கு அங்கே என்ன செய்கிறான், தேவனை ஆராதிக்கிற அந்த பொறுப்பை ஆசாரியர்களாக்கி அவன் வைத்திருக்கிறான். இதே போல இன்றைக்கு நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். அங்கே நம்மளுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, நம்மளை பாட சொல்றாங்க, நம்மளை ப்ரே பண்ண சொல்றாங்க, நம்மள ஒரு டெலிவரன்ஸ் பிரேயர் சொல்றாங்க, நம்மள விழிப்புணர்வு கூட்டம் நடத்த சொல்றாங்க, என்னென்ன பேரு வச்சு ஏதோ ஒரு ஊழியம், அங்க வருகிறவர்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்க தலையில ஒரு ஊழியத்தை கொடுக்குறாங்க என்று சொன்னால் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அது உங்களுக்கு பாவமாக அமையும். இது எப்படி பாவம்? நம்ம தேவனுடைய காரியத்தை தானே செய்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு இங்கே நான் ஊசாவினுடைய மரணத்தை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
என்ன பண்றாரு, அங்கே தேவனுடைய பெட்டியத்தான் கொண்டு வர்றாங்க. அந்த தேவனுடைய பெட்டி விழத்தான் போகுது. ஆனா அந்த தேவனுடைய பெட்டி விழுகிறதே என்று சொல்லி அங்கே போய் அதை என்ன செய்கிறார், அதை பிடிக்க போகிறார். அங்கே ஊசாவை தேவன் அடித்தார், மரணம் உண்டானது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சரீரங்களிலே மரணம் நிகழவிட்டாலும் கூட எப்பொழுதெல்லாம் நம்ம தேவ வார்த்தையின்படி இந்த மாதிரியான காரியங்கள் நாம் செய்கிறோமோ அப்பொழுது எல்லாம் நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய இந்த உள்ளார்ந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் நாம் வாழுகிற வாழ்க்கை. இந்த உள்ளார்ந்த மனிதன் அடிபட்டு அவன் மரணிக்கிற பொழுது இந்த சரீரத்துல வாழ்வு என்பதே இருக்க முடியாது. இந்த சரீரத்திலே ஜீவன் இருக்க வேண்டுமானால் இந்த உள்ளார்ந்த மனிதனிலே ஜீவநதி ஓட வேண்டும். இந்த உள்ளார்ந்த மனிதனிலே சோர்வுக்காக, ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ நாம் ஒன்றை செய்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அடி மேல அடி விழுகுது, நம்மளுக்கு இழப்புக்கு மேல இழப்பு வருகிறது. இது எல்லாம் எதனால? தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாததுனாலே. நமக்கு பாவம் என்றால் என்ன? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது. இது எல்லாம் நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஆனா எது பாவம் என்பது இந்த மறைமுகமாக இந்த சத்ருவானன் வைத்திருக்கிற ஹிடன் அஜெண்டால வைத்திருக்கிறதை வேறு பிரிக்கிறது நம்முடைய ஜனங்களுக்கு அறியாமையினாலே. எப்படி வார்த்தை சொல்லுகிறதோ அறியாமையினாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்றதன் பிரகாரம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி ஏதோ நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குது என்று சொல்லி நாம் அந்த பொறுப்பில நாம போய் நிக்க கூடாது. தேவ காரியமா இருந்தாலும் என்னுடைய அழைப்பு என்ன? தேவன் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாரா? நான் எனக்கு இந்த டெலிவரன்ஸ் பிரேயர் பண்ணுவதற்கு எனக்கு அந்த அழைப்பு இருக்கிறதா? மத்தவங்க டெலிவரன்ஸ் பண்றாங்க என்ன சொல்லி நாமும் அதை செய்யக்கூடாது. நம்முடைய அறியாமையினாலே நாம் செய்கிற காரியம் நம் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடியதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மறைமுகமாய் இருக்கிற இந்த எரேபியாமினுடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அந்த யெகூ வாழ்க்கையில எப்படிப்பட்ட யெகூ பாகால தந்திரமாய் அவர் அடித்து போடுகிறார். அத்தனை பாகால்களையும் அவர் அதை அந்த பாகாலின் பலிபிடத்தை மாத்திரமல்ல அதை ஒர்ஷிப் பண்ணவங்க எல்லாத்தையும் அவர் நல்ல திட்டம் தீட்டி அவ்வளவு அழகா செம்மையானதை செய்கிறார். ஆனாலும் அது 4 தலைமுறை மட்டுமே காக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு நீங்க செய்கிற காரியம் உங்களை மாத்திரமல்ல, நீங்க செய்கிற நன்மை 4 தலைமுறை வரையும் அதை காக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதே போல நீங்க செய்கிற கெட்டதும் கூட உங்களுடைய தலைமுறை, ஏன் பெற்றவர்கள் நல்லவர்களாக நல்ல வாழ்க்கை இருப்பாங்க, ஆனா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அதுக்கு ஏனே நம்மளுக்கு பதில் தெரியாது. ஆனா அதற்குள்ள இந்த சந்ததி, இதற்கு முன்னதாக அவர்கள் செய்த காரியங்கள், முற்பிதாக்களுடைய காரியங்கள், இந்த 4ஆம் தலைமுறைக்கு அப்புறம் அவர்களுடைய வாழுகிற வாழ்க்கை நம்முடைய முன்னாள் சந்ததி எப்படி வாழ்ந்தது என்று சொல்லிவிடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் வந்தது, இப்ப நம்ம ஏன் அப்பா அப்படி செஞ்சாங்க, ஏன் என்னுடைய முற்பிதாக்கள் ஏன் இப்படி பண்ணாங்க, இது எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஆனா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொல்யூஷன் என்ன என்பதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை அவன் செய்கிறான். அது என்னன்னு சொன்னா, தன்னுடைய மன இஷ்டத்தின்படி அந்த யூதாவிலே ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே அந்த கொண்டாடுகிற அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ங்கிறத அவன் என்ன பண்றான், அவன் 7ஆம் மாதத்திற்காக அவர் மாத்துறார். அந்த 8ஆம் மாதத்துக்காக தன்னுடைய இதுபடி, தன்னுடைய மனதிலே தோன்றதின்படி 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேல்ல தான் உண்டாக்கின இதுல பலிபிடத்தை அவன் சேர்க்கிறான். அப்போ தன்னுடைய மனசுல ஏதோ ஒண்ணு தோன்றிட்டு, நான் வாட்டுக்கு ஃபாஸ்ட் பண்றேன், நான் வாட்டுக்கு இந்த கூட்டத்துக்கு போறேன், நான் வாட்டுக்கு இந்த மெசேஜை கேட்கிறேன், நான் வாட்டுக்கு நான் இந்த 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 சர்ச் மீட்டிங் போறேன், நான் அந்த சர்ச் மீட்டிங் போறேன், எல்லாமே பண்றேன். ஆனா எல்லாமே தேவ சித்தத்தின்படி நான் தேவனோட தான் நான் இருக்கேன். ஆனா தேவன் எருசலேம்ல இருக்க சொன்னா நம்ம போய் என்ன செய்யணும்? எருசலேம்ல தான் இருக்கணும். நம்ம போயிட்டு பெத்தேல்ல உட்கார்ந்து இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராது. பெத்தேலும் தேவனுடைய வீடுதான். ஆனா தேவன் உங்களுக்காக
வேண்டுமோ அங்கதான் ஊற்றப்படும். நம்மளா ஒரு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தேவன் எனக்கு இன்னும் பதில் கொடுக்கல என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே முறையிடுகிற ஒரு கூட்டமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த இடத்துல இருக்க சொல்லுகிறாரோ, ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாய் இருக்கணும். நீங்க பாகாலின் பலிபிடங்களை தகர்த்திருக்கலாம், விக்கிரகங்களோடு நீங்கள் எந்த உடன்படிக்கை பண்ணாமல் இருக்கலாம், விக்கிரகத்தை ஆராதிக்கிறோடு நீங்கள் உட்காராமல் இருக்கலாம். ஆனா என்ன பண்ணினாலும் இந்த யெகூவை போல இந்த எரேபியாமினுடைய பாவங்களை சுமந்திருப்பீர்கள் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்மளுக்கும் நம்ம தேவனைத்தான் ஆராதிக்கிறோம், நான் தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, அதெல்லாம் கடவுள் எப்ப செய்வாரோ என்று சொல்லி கடவுள் மேல மொத்தமா பழிய போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை இல்லாத படிக்கு தேவன் உங்களுக்காக நீங்க நலமாய் இருக்கும்படி அவர் உங்களுக்காக அவருடைய சொந்த குமாரனை அவர் சிலுவையிலே உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழ பண்ணியிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை முற்று முழுவதுமாக நம்புங்க. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இல்லை, இந்த வார்த்தையின்படி என்னுடைய இந்த சத்தியம் சொல்லுகிறது படி என்னால அனுபவிக்க முடியல என்று சொல்லி நீங்க நினைப்பீர்கள் என்று சொன்னாலும் உங்களுடைய எண்ணத்தை நீங்க மாற்றாதிருங்கள். இதோ இன்றைக்கு ஒருவர் இடத்துல கேள்வி கேட்டார், யோவான் ஏன் அவர் வந்தவர் நீர்தானா என்று அவர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஏன் ஆள் அனுப்பி அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லி. அவருக்கு தெரியும், அவர் தானே ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அப்புறம் என்ன டவுட்? அப்போ நான் திருப்பி அவரிடத்துல கேட்டேன், ஏன் டவுட்? எல்லாருக்கும் மனுஷரா இருக்கிறவர்களுக்கு முழுவதுமாக ஆண்டவர் ஓகே அவருடைய தலைமையினாலே சுகமானோம், நாம் விடுதலையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதே சிந்தனையோட இருக்கிறோம். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பாவ சிந்தனைகள் இல்லாமல் இருக்கிறோம். ஏனெனில் நாம் மாமிச சிந்தனையோடு இந்த பாவப்பட்ட சரியத்துக்குள்ளே நாம் இந்த வாழ்க்கை வாழுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை முற்று முழுவதுமாக நம்மளால நம்ப முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் அதை நாம் நம்பாதபடிக்கு தேவ வார்த்தையவே பார்த்து, ஆண்டவரே நாங்க பாவத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், வியாதி எங்க இடத்துல இருக்க முடியாது ஆண்டவரே, இதோ எங்களுடைய வியாதிக்காக நீங்க ஆண்டவரே உங்களுடைய குமாரனை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி என்று சொல்லி எப்பொழுதுமே அந்த ஜோயி லைஃப் ரோமர் 8:11 ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 2வது வசனத்திலே சொல்லப்பட்டதின்படி நம்முடைய எல்லா பிரமாணங்களில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்ட ஜனம் என்பதை நாங்கள் அறிந்து நாம் ஸ்தோத்தரிக்கிற பொழுது, எப்பொழுதும் தேவனை நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கிற பொழுது, தேவன் செய்த நன்மையை நாங்கள் நினைத்து கர்த்தருக்குள்ளே நாம் யார் என்று எப்பொழுதும் நம்முடைய யார் என சொல்லி போகட்டும், உங்களுடைய சிந்தனையே உங்களுக்கு எதிராய் சொல்லுகிற பொழுதும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவனின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. இதோ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னில் வாசமாய் இருக்கிறபடியினாலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான என் சரீரங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமானேன். இதோ அவர் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இதோ நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இதோ நான் என்னுடைய தேவ வார்த்தையின்படியே நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்து தேவ வார்த்தையோடு கூட நீங்க அலைன் பண்ணுகிற பொழுது நிச்சயமாகவே இந்த தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். தேவச்சனமே, இதோ உங்களுடைய கிரியையின்படி அல்ல, தேவனுடைய நீதியின்படி, தேவனுடைய முன்குறித்தலின்படி நிச்சயமாகவே நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த கேட்ட இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்வதாக, இந்த சத்தியத்திலே இருக்கிற விடுதலை ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சத்தியத்திலே கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை அவருடைய இருதயம் ஆண்டவரே இதோ வாவ் என்று சொல்லி கேட்ச் பண்ணட்டும். ஆண்டவரே இதோ இந்த வார்த்தையில இருக்கிற வெளிச்சம் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே தேவ வைராகியத்தை உண்டு பண்ணட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். இதோ நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாய் ஆண்டவரே அது கிரியை செய்யட்டும். இதோ சத்தியத்தை கேட்ட யாவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பேசுகிறேன், உம்முடைய ஜீவனுள்ள வாழ்க்கையை நான் பேசுகிறேன். இதோ இந்த ஜீவ வார்த்தையினாலே வருகிற விடுதலை, சந்தோஷம், சமாதானம்,
விசுவாசத்தினாலே வருகிற சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆழ விடப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள், அவர் சொல்ற காரியங்களை நாங்க செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவர் சொல்லாத நாங்க செய்யும் போது சாபத்தை சுதந்திரிப்போம் என்பதை அணித்தரமாக வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வாசித்து பிரமாண சத்தியத்தை அழகாக நமக்கு சொல்லித் தந்ததுமல்ல, ஜெபித்திருக்கிறீர்கள். அப்படியாக வார்த்தையை கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும். கத்த நான் ஒன்றை மையப்படுவேன். நன்றி சிஸ்டர். கத்தரை சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கவே தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.